ஹாய் கைஸ். நான் தான் உங்கள் மித்ரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டு லாவா MP5 ஈவெண்ட்டு தான் ஸ்பின் பண்ணி போட போகிறோம். இது யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா நம்மள்ட்ட முன்னாடியே 174 யூனிவர்சல் டோக்கன் இருக்குது. ஏன் பார்த்துட்டிங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோஸ் பண்டல் அது எடுக்கிறோம் தெரியுமா. இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு. பின்னாடி கொஞ்சம் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 7 மணிக்கு உட்காந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். இது லாவா MP5 இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ரேராக இருந்துச்சு. இன்குபேட்டரில் சுத்தம் போது அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஐடியில் அந்த பச்சை கலர் இருந்துச்சு. இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் கிட்ட நானும் செலவு பண்ணேன். இப்போது இதெல்லாம் சாதாரணமாக யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் இது நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். வீடியோ சுற்றி போடுறது என்னோடய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் யாரும் சுற்றி போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஈவெண்ட்லாம் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு ஒத்தான ஈவெண்ட்டே கிடையாது. நல்ல ஈவெண்ட்லாம் இருக்குது. இது யூனிவர்சல் வந்தனால எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டோக்கன் இருந்தால் 200 டைமண்டுக்கு ஏதாச்சும் 200 டோக்கனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டுக்குங்க. கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆடம் கேரக்டர் எக்யூப் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸெலாம் இவனுக்கு எடுத்து விட்ருவோம். எங்கடா அந்த ட்ரெஸ்ஸு நம்மள்ட்ட இருக்கிறப்பறம் அட்டு நூபு ட்ரெஸ்ஸு. நம்மள்ட்ட கன் கலெக்ஷன் தான் சேர்க்கணும் நம்ம. நம்மள்ட்ட இருக்கிறப்பறம் அட்டு நூபு ட்ரெஸ்ஸு தான் போட்டு வர்ற மாதிரி இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு கையில் இருக்கிற எக்ஸமேட் தூக்கி வைக்கலாம். ஏன்னா கையில் எக்ஸமேட்லாம் இருந்தால் கன்று இருந்தால் அப்புறம் கன்று தரமாட்டாங்க. அதனால் கையில் உள்ள கன்னை எடுத்து விட்டுக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் கிளியர் கேட்சால் 2 ஆட்டை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நீ வேலை முடிஞ்சு நேராக ஈவெண்ட் ஸ்பின் பண்ண போயிடலாம். எனக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இதில் ஒரு கன்று கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இப்போ நம்மள்ட்ட 2112 டைமண்டு. ஸ்கிப் பண்ணி விட்டுலாம். கரெக்டாக 200 டோக்கன் வந்துருச்சு. கரெக்டாக 25 டோக்கனுக்கு மேலேயே வந்துருச்சு. இந்த ஸ்பின்னில் நம்ம ஸ்கிப் பண்ணலாமா பண்ண வேணாமா? பண்ணவே வேணாம். இந்த ஸ்பின்னில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அபி என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் இதில் இருக்கிற ஒரு கண் கிடச்சிச்சின்னா அபி என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். எதுவுமே கிடைக்கலையா? ஓ மை காட், என்ன பண்ணுறது? இந்த ஸ்பின்னில் கிடச்சிச்சின்னா பிரவீன் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். இந்த ஸ்பின்னில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸ்பின்னில் போடு பிரவீனே போய் மொட்டை எடுத்துக்கிட்டா. ஐயோ 20 டைமண்டில் கிடச்சிருச்சா? எனக்கு 20 டைமண்ட் தானே லக்கு. நான் பேசாமல் 20 டைமண்டாக ஸ்பின் பண்ணலாமா? ஓ பாய் 20 டைமண்டில் லக்கு கிடச்சிருச்சு. பாய் பிரவீன் போய் மொட்டை அடிச்சுக்கடா. மொட்டை அடிச்சு சின்னதாக ஒரு காதில் ஒரு கடுக்காவன் போட்டுக்கடா. வேறு லெவல் ராணி. இன்னொரு 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். நம்மளுக்கு 225 டோக்கன் கிடச்சிருச்சு கைஸ். ஓபி இந்த சேட்டு கைஸ் கிடச்சிருச்சு. நம்ம நேராக போய் இந்த MP5 நம்ம இப்போ எக்யூப் பண்ண வேணாம். ஆனால் இது இப்போ எடுக்க தான் போகிறோம். 8 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. இன்னும் ஒரு கன்று எடுக்க போகிறோம் தான் அர்த்தம். இப்போ இந்த கன் எக்யூப் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. பிரவீனே போய் மொட்டை அடிச்சுக்கப்போ அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் சொல்கிறேன்னு யார் தப்பாக நினச்சிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் பிரவீனு. அதனால தான் சொன்னேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ தொண்டை வேறு கொஞ்சம் கிச்சின்னு இருக்குது. அது 7 மணிக்கு எழுந்திரிச்சு வேறு ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். சாரமாக டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 12 மணிக்கு ஈவெண்ட் விட்டால் ஸ்பின் பண்ணலாம். எனக்கு சனிக்கிழமை ஸ்கூல் வேறு இல்லையா, அதான் உட்காந்து ஜாலியாக ஈவெண்ட் ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா சத்தியமாக நம்ம வீடியோ சாயங்காலம் தான் வந்திருக்கோம். இப்போ காலையிலே வருதுன்னா என்ன அர்த்தம்? ஈவெண்ட் நம்ம அன்றைக்கி ஸ்கூலு லீவுன்னு தான் அர்த்தம். இது சொன்னாங்க. இதெல்லாம் நான் இப்போ எடுக்கலை. மேலே இருக்கா ஒரு ப்ளூ கலரு, இது இல்லை மீன் இல்லை, மீனுக்கு பக்கத்து இது இந்த M14 என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட் சுற்றிட்டு தான் நான் உட்காந்து பேசுகிறேன். சொன்னாங்க இந்த M4 வேணால் எடுத்துரு ப்ரோ, இது சும்மா ரேராக நீ கலெக்ஷனுக்கு எடுத்து போடு ப்ரோ, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அதை முடிவு எடுத்திருக்கேன். நம்மள்ட்ட தான் இவ்வளோ டைமண்ட் இருக்கே, சரி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போனேன். இது இருந்துச்சு. இந்த M4 இருந்துச்சு. M4 A14 A14 இருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு இந்த லாவா MP5 அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஈவெண்ட் சுற்றலாமா வேணாமா. நான் வீடியோ முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். நான் நடுவில் போய் அந்த யோசிக்கிற டயத்தில் எதையாச்சும் ரூம் கார்டு ஏதாச்சும் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தேன். உயா பஸ் ஏதாச்சும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி போனேன். போடி சுத்தப்படுமாப்பில் கிரிட்டுன்னு அப்படின்னு பார்த்தேன். நம்ம இந்த பண்டல் எக்யூப் பண்ணியிருக்கோம். இப்படியே போனோன்னா நம்மளுக்கு தயவு செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் போனேன்.
என்ன பண்ணுறதே தெரியல. காலையில் கை குழம்புது, எனக்கு கண்ணு சுத்தமாக இதே இல்லை. என்னோடையுமே வந்து ஸ்பின் பண்ணேன், எதுவுமே எனக்கு கொடுக்கல. ஸோ அதோட போய் நேராக பண்டல் வந்து ஆடம் பண்ண வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வாய் வந்து காலையில் குழம்புதுங்க, சுத்தமாக வந்து பேசவே முடியல. இவ்வளோ இது பண்ணி உங்களுக்காண்டி இந்த ஈவெண்ட் வந்து எடுத்து போடுறேன். எனக்காண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க, தப்பே வந்து கிடையாது. ஸோ ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அந்த வீடியோக்காண்டி. ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ எனக்காண்டி ஒரு 4 பேர் 5 பேர் சப்ஸ்கிரைப் வந்து தட்டி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது கொடுக்குற மாதிரியே தெரியலையே. 20 பண்ணி பார்த்தேன், எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் 10 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 81 டோக்கன் வந்து கிடச்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட நிறைய டைம்லேருந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. போடு கிரிட்டே டேய், என்னடா ஒன்று ஒன்றா தெரியுங்க டே. அதான் அந்த கரெக்டாக அந்த சைடில் உள்ள ஒன்று தான் நிற்கிது. மற்றபடி எதுலேயுமே நிற்கிற மாதிரியே தெரியல கை, ஒன்றுலேயே நிற்கிது. ஸோ டே 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 ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டே. சரி விடு, அதுலேயே 100 டோக்கன் வந்து கிடச்சிருச்சு கீஸ். அதில் வந்து சந்தோஷம். சரி இதையாச்சும் கொடுத்தாங்களே, என்ன 4 டைமண்ட் ஸ்பின் பண்ண விடாமல். ஸோ இப்படியே நம்ம 612 டைமண்ட் வந்து வச்சுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே இல்லை. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 3 டோக்கன் வந்து தேவை. இன்னும் அதிலே கொடுத்து தொலைய வேண்டியதாடா, நான் போய் தொலைஞ்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூத்து மட்டும் பாருங்கள். இதை எடுக்கலாமா இல்லை அதை எடுக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாம், பிறகு கன்ஃபியூஷனில் கிடந்தேன்னா என்ன டோக்கனே எடுக்கல, இன்னும் 3 டோக்கன் இருக்குது, அதை அதுக்குள்ளே இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு கன்ஃபியூஷனில் கிடந்தேன். சரி போய் 20 போடு. 200லாம் போடக்கூடாது, 200 போட்டால் வேஸ்ட் ஆகிடும் நம்மள்ட்ட வந்து இது. ஸோ 20 போடு, 20 போடு. 2 கிடச்சிச்சு. ஸோ இன்னும் 1 தான் வேணும். கிடச்சிருச்சா? ஓ பை ஆமாம்ல, இன்னும் 2 தான் வேணும். 23 இருந்துச்சு, 223. ஸோ இப்போ பாருங்கள் கூத்த, இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாம், இதை எடுக்கலாமா இது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த MP5 வந்து இப்போ தான் விட்ருக்காங்க. இது வந்து கொஞ்ச நாளில் ரேராக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கிற கன்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் திருப்பி வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் 100% அடித்து சொல்லுவேன், இதெல்லாம் திருப்பி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ யாராச்சும் டைமண்ட் இருந்தால் மட்டும் எடுத்து போடுங்க. இதுக்குன்னு வந்து மந்த்லி வீக்லிலாம் போட்டு யாரும் எடுத்து போடாதீங்க. டைமண்ட் இருந்தால் மட்டும் எடுத்து போடுங்க. இது வந்து சின்ன டிஸ்க்ளைமர் தான். ஏன் நான் சொல்கிற டிஸ்க்ளைமரை வந்து எடுத்துக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கன் எடுக்கலாமா அந்த கன் எடுக்கலாமா, இதுவா அதுவா, இது ஐயோ ஆவேசம் படத்தில் வர மாதிரி இங்கிட்டு சேவர பின்னாடி இங்கிட்டு சேவர பின்னாடி, அதே மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதடா எடுக்கிறது, இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா. ஏன்னா ரெண்டுமே வந்து டாப்பு இப்போதைக்கு. எதை எடுக்கிறத மற்ற டாப்புன்னு போடு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து போட்டுவிட்டேன். அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அலாரம் வேறு அடிச்சு தொலையுது. 7 மணி. நான் வந்து 6:50க்குலாம் அப்போ ஸ்பின் பண்ண உட்காந்துட்டேன். நீங்களே வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஏன்னா இந்த வீடியோ ஒரு சிறப்பான வீடியோவாக இருக்குதுன்னு நம்புகிறேங்க. சரிங்க. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 டைமண்ட்லேயே வந்து ஒரு 3 கன்று கிட்ட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன், இந்த 2 MP5. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து 1500 டைமண்ட். எனக்கு வந்து நான் சொல்ல போனேன்னா சீரியஸாக கைஸ், எனக்கு வந்து 400 எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 டைமண்ட்லேயே நான் வந்து 500 600 டைமண்ட்லேயே நான் கிட்டத்தட்ட 2 கன்று கிடச்சிச்சு. யூனிவர்சல் டோக்கனில் ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்.